மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இளையராஜா கேள்விப்பட்டிருந்தோம். அவரும் இந்த படத்துக்கு சம்பளம் வாங்காமல் பண்ணதா நீங்கள் சொல்லியிருந்து இப்போ இஷ்யூஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காசுக்காக காப்பிரைட்ஸுங்கிற பேரில் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் இளையராஜா சாங் இருந்தால் போதும் படம் பிஸ்னஸ். அப்போது அவரால் வந்து ஏகப்பட்ட புது ப்ரொடியூசர்ஸ் நிறைய வந்தாங்க. இளையராஜா சாருக்கு பின்னாடி வந்தவங்களாம் பல பேர் ப்ரொடியூசர் ஆயிடுறாங்களே. 16 வயதில் இளையராஜா மியூசிக் எங்கே அமர்ந்து பாடல. அப்போது ரஜினி சார் ஒரு பரட்டன்னு ஒரு கேரக்டர் பண்ணார். இப்போ அவர் பல கோடியெல்லாம் சம்பாரிச்சு 50 கோடி 100 கோடி சம்பளம் எல்லாம் போகும்போது அப்புறம் இளையராஜா காசு வராதா? இதெல்லாம் யோசனை பண்ணுங்க. அந்த படம் வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இளையராஜா 16 வயதிலே படம் வெற்றிக்கு காரணம் இளையராஜா. நீங்கள் 16 வயதிலே படத்தில் நடித்த ரஜினி பெரியாளாக இருக்காரு, கமல் பெரியாளாக இருக்காரு, இளையராஜா பெரியாளாக இருக்காரு. அந்த ப்ரொடியூசர் எங்க? ஸோ ப்ரொடியூசருக்கு தான் உரிமை, அதில் அந்த படைப்பை செஞ்ச இளையராஜாவுக்கு உரிமை இருக்கு. அதை அவர் கேட்கறதுல அது தப்பு இல்லை. இப்போ ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கேட்டுருக்கணும் இதை. ஆமாம், இளையராஜா பாட்டை போட்டு காசு சம்பாதிக்கிறோம் மட்டும் என்ன தண்ணி அடிக்கலையா, பொம்பளைகிட்ட போகலையா, இல்லை எதோ பண்ணலையா? அவனுக்கு வியாபாரத்துக்கு வாக்கிய அனுபவிக்க தானே பண்ணுறான். அதனால் இளையராஜா ரைட்ஸ் கேட்கறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த இளையராஜா கேட்ட ரைட்ஸை ப்ரொடியூசர் கேட்கணும். நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கோம், இளையராஜா வந்து காசு வாங்காமல் பண்ணி கொடுத்தாரு, இல்லை குறைஞ்ச காசு வாங்கிக்கிட்டாரு. ஏன் விஷயத்தில் அந்த படம் நல்ல படம். நான் சொன்னேன், இதில் டூயிட்லாம் எதுவும் இல்லை, ஒரு கருத்து சாங் தான் இருக்குது. நீங்கள் இந்த கதையை சொல்லும்போது அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? நல்லா தான் இருக்குன்னு சொன்னார். புது முயற்சியாக இது அப்படின்னு. சமுதாய படம் எடுக்கிற அதனால பண்ணி கொடுத்தாரு. அதனால இது வியாபாரம் ஆச்சாரு கேட்டார். மற்ற படம் மாதிரி கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான், டைட்டாக தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு. சரி, நீ சம்பளம் வேணாண்டாரு. இதில் கடவுள் மறுப்பு கொள்கை பாட்டெல்லாம் வரும். ரொம்ப கருத்து கொஞ்சம் எல்லாரையும் ஷாக் ஆக்குற மாதிரியான கருத்துக்கள் கொண்ட பாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டு பண்ணி சொல்றீங்க? கம்யூனிஸ்ட் இயக்கங்களே வந்து பிஜேபியோட ஒரு தடவை கூட்டு சேர்ந்தாங்கல்ல வாஜ்பாய் பீரியட்ல. தொங்கு சட்டசபையா இருக்கும்போது ஒன்னானாங்க. அப்போ ஏன் நீ வெளியில இருந்து ஆதரவு? அப்போ அவங்க இது மாறிட்டாங்களா, பிஜேபிக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தமா? இளையராஜா கேள்விப்பட்டிருந்தோம். அவரும் இந்த படத்துக்கு சம்பளம் வாங்காமல் பண்ணதா நீங்கள் சொல்லியிருந்து இப்போ இஷ்யூஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காசுக்காக காப்பிரைட்ஸுங்கிற பேரில் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ப்ரொடியூசருக்கும் சொந்தம் தானே, நிறைய விஷயம் போகுது. அதில் இசையமைப்பாளருக்கு எதுக்கு, அதுக்கு தான் சம்பளம் வாங்கிட்டாங்கன்னு எல்லாம். ஆனால் நீங்கள் சொல்கிறதுன்னு பார்த்தா அவர் இப்போ வர்ற இந்த விமர்சனத்துக்கு நேர் எதிராக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காருன்றீங்க. இது எப்படி நடந்துச்சு சார்? ஒரு காலகட்டத்தில் இளையராஜா சாங் இருந்தால் போதும் படம் பிஸ்னஸ். அப்படி ஒரு கட்டம் இருந்தது இல்லையா? இளையராஜா 5 சாங் போட்டு கொடுத்துட்டாருன்னா உடனே பிஸ்னஸ் ஆகும். ராமராஜன் சார்லாம் எப்படி வந்தார்? இளையராஜா பாட்டு அதுதானே. பாரதிராஜா கூட ஒரு பெரிய டைரக்டர் தான். இந்த இளையராஜா காம்பினேஷன் வந்த பிறகு தானே அந்த தூக்குது அது. அப்போது அவரால் வந்து ஏகப்பட்ட புது ப்ரொடியூசர்ஸ் நிறைய வந்தாங்க இளையராஜா. அப்படி வந்தபோது ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவருக்கும் வந்து ஒரு ஏஜ் வரும்போது அவ்வளோ வேகமாக வேலை செய்யணும்னு வராது. ரெண்டாவது, இளையராஜா சாருக்கு பின்னாடி வந்தவங்களாம் பல பேர் ப்ரொடியூசர் ஆயிடுறாங்களே. 16 வயதில் இளையராஜா மியூசிக் இல்லையா, எங்கே அமர்ந்து பாடல. அப்போது ரஜினி சார் ஒரு பரட்டன்னு ஒரு கேரக்டர் பண்ணார். இப்போ அவர் பல கோடியெல்லாம் சம்பாரிச்சு ஒரு 50 கோடி 100 கோடி சம்பளம்லாம் போகும்போது அப்புறம் இளையராஜா காசு வராதா? இதெல்லாம் யோசனை பண்ணுங்க. அந்த படம் வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இளையராஜா 16 வயதிலே படம் வெற்றிக்கு காரணம் இளையராஜா, பாரதிராஜா. அது ரெண்டும் வச்சுக்கோ, அதில் 2 பேருந்து வச்சுக்கோ. ஆனால் இளையராஜா பாட்டு அப்படி ஒரு பிரமாதமாக இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு 6-7 சீன் நடித்த ஒரு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடித்த ரஜினி சாருக்கு வந்து பல கோடி சுற்று ஒரு படத்துக்கு ஒரு 100 கோடி எல்லாம் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா இப்போ இளையராஜா காசு வராதா? கமல் சார் வந்து அப்போ தான் வந்து மேலே அப்படி டெவலப் ஆகி வராரு. 16 வயதில் போதெல்லாம் டெவலப் ஆகி வராரு. அவருக்கெல்லாம் பல கோடி சம்பளம் வாங்கும்போது இப்போ இளையராஜாவுக்கு வராதா? ஸோ அவருடைய இசைக்கான காப்பிரைட்ஸ் கேட்குறாரு. காப்பிரைட்ஸ்ன்றது உரிமை. ஆக்சுவலாக என்னென்னா காப்பிரைட்ஸ் ஒன்றும் இளையராஜாவுக்கு மட்டும் உரியது அல்ல, அது ப்ரொடியூசருக்கு தான் முதல்ல காப்பிரைட்ஸ் வரணும். இன்னைக்கு படம் எடுத்த நீங்கள் 16 வயதிலே படத்தில் நடித்த ரஜினி பெரியாளாக இருக்கார், கமல் பெரியாளாக இருக்கார், இளையராஜா பெரியாளாக இருக்கார்.
அந்த ப்ரொடியூசர் எங்க? ஸோ ப்ரொடியூசருக்கு தான் உரிமை, அதுல அந்த படைப்பை செஞ்ச இளையராஜாவுக்கு உரிமை உரிமை இருக்கு. அதான் அவர் கேட்கறதுல அது தப்பு இல்லை. இப்போ ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கேட்டிருக்கணும். இதை ப்ரொடியூசருங்க தான் ஃபைட் பண்ணி என்ன பண்ணணும், தனக்கும் இளையராஜாவுக்கும் வாங்கி கொடுத்துருக்கணும். இவங்க வாங்கிக்கிட்டு இவங்க 50% எடுத்துட்டு அப்புறம் மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கணும். இளையராஜா கூட எல்லாருக்கிட்டையும் கேட்கல. இந்த அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ப்ரொடியூசரும் சம்பாதிக்கல, படையெடுத்த ப்ரொடியூசரில் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் அந்த பாட்டை போட்டு கச்சேரி பண்ணி காசு சம்பாதிக்கிறான் நிறைய பேர். கான்செர்ட் பண்ணி கமர்ஷியலாக எதையா பயன்படுத்தி. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சமுதாய ரீதியாக மக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு வெல்ஃபேர், ஒரு ஊனமுற்றவருக்கு, ஒரு ஏழை மக்களுக்கு இது மாதிரி ஒரு நல்லது செய்கிறதுக்காக ஒரு பண்ணாங்கன்னா அது அவர் ரைட்ஸ் கேட்க மாட்டார் இளையராஜா. இது சோசியல் விஷயம். நீங்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு தானே பண்ணுறீங்க. ஸோ வியாபாரம் பண்ணீங்கன்னா ஆமாம், இளையராஜா பாட்டை போட்டு காசு சம்பாதிக்கிறோம் மட்டும் என்ன தண்ணி அடிக்கலையா, பொம்பளைகிட்ட போகலையா, இல்லை எதோ பண்ணலையா, அவனுக்கு வியாபாரத்துக்கு வாக்கிய அனுபவிக்க தானே பண்ணுறான். அதனால் இளையராஜா ரைட்ஸ் கேட்கறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த இளையராஜா கேட்ட ரைட்ஸை ப்ரொடியூசர் கேட்கணும். அவர் ப்ரொடியூசர் கேட்டால் அவர் வந்து கொடுத்துருப்பாரு, அவர் கூட சேர்ந்து போராடி இருக்கணும். இவங்க ஒத்துழைக்கல. நான் தான் ப்ரொடியூசர் சங்கத்தில் பொருளாளராக இருந்தவங்கள நான். இளையராஜா செய்கிற வேலையை ப்ரொடியூசர் செஞ்சு இளையராஜாவுக்கு நான் வந்து டைரக்டர் யூனியனில் பாரதிராஜா நான் சங்கத்தில் இருந்தேன். எழுத்தாளர் சங்கத்துக்கு நான் தலைவராக இருந்திருக்கேன். தொழிலாளர் அமைப்பு இருக்கல பெப்சி, அதில் பாலச்சந்தர் தலைவர், நான் துணை தலைவர், எல்லாத்துலேயும் இருந்திருக்குல்ல. எனக்கு எல்லாருடைய ஃபீலிங்கும் தெரியும்ல. அப்போ ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து இது போய் செய்ய வேண்டியதை அவர் செய்கிறாரு. நீங்கள் போய் ப்ரொடியூசர் என்ன பண்ணணும், சார் எனக்கு இது ப்ரொடியூசருக்கு தான் இது வேணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கேட்டு அப்புறம் நீங்கள் வச்சுக்கிட்டு இளையராஜா சாருக்கு கொஞ்சம் கொடுங்க, மியூசிக் டைரக்டர் கொடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. நீ கேட்கல உரிமையை, அவர் கேட்குறாருன்னா உடனே அவர் தப்புன்னு அர்த்தம் இல்லையா? சார் இந்த படத்துக்கு எப்படி அவர் ஃப்ரீயாக, ஏன்னா இது நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கோம், இளையராஜா வந்து காசு வாங்காமல் பண்ணி கொடுத்தாரு, இல்லை குறைஞ்ச காசு வாங்கிக்கிட்டாரு, இல்லை பரவாயில்லைன்னு விட்டாரு. ஸோ அதெல்லாம் உண்மையா? உங்கள் படத்துக்கு எப்படி அதை? அவர் தான் சில மலையாள படங்களுக்கெல்லாம் சிலர் காசு கம்மியாகவே பண்ணுவார் அவர். ஏன்னா அந்த பட்ஜெட் கம்மி, ஏன்னா ஒரு கதை வேலை, மியூசிக் வாசிக்கிறதுக்கு அதில் நல்ல இடம் இருக்கும், அதனால பண்ணுவார். இப்போ ஏன் விஷயத்தில் அந்த படம் நல்ல படம். நான் சொன்னேன் இதில் டூயிட்லாம் எதுவும் இல்லை, ஒரு கருத்து சாங்கு தான் இருக்குது. நீங்கள் இந்த கதையை சொல்லும்போது அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? நல்லா தான் இருக்குன்னு சொன்னார். புது முயற்சியாக இது அப்படின்னு. சமுதாய படம் எடுக்கிற அதனால பண்ணி கொடுக்க, அதனால இது வியாபாரம் ஆச்சான்னு கேட்டார். மற்ற படம் மாதிரி கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான், டைட்டாக தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு. சரி நீ சம்பளம் வேணான்னாரு. பெரிய விஷயம் இல்லை, கேட்டால் கொடுத்தேன் ஆகணும். அதில் என்ன, இளையராஜா தான் அதில் ஃபேமஸ்ஸு இல்லையா? அடுத்தபடியாக கவுண்டமணி சார், சிவகுமார் என்ன ஃபேமஸ் தான், பட்டு மார்க்கெட்டு கம்மியாக இருக்கிற நேரம். இப்போ நான் இவங்கள தான் இதை வச்சு நாங்கள் ஓட்டணும்ல, அதனால் அவர் பண்ணார். அதாவது எல்லாருக்கிட்டையும் அவர் சண்டை போடுறதில்லை, இடம் பொருள் பார்த்தா போடுறார். அவர் ரெண்டாவது முழு நேரமாக சினிமா கலையை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டவங்கள அவங்களாம். புரியுதா சார்? இதில் கடவுள் மறுப்பு கொள்கை பாட்டெல்லாம் வரும், ரொம்ப கருத்து கொஞ்சம் எல்லாரையும் ஷாக் ஆக்குற மாதிரியான கருத்துக்கள் கொண்ட பாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டு பண்ணி இந்த படத்துலேயே ஒன்றா இருக்க கற்றுக்கணும் படத்துலேயே கடவுள் மறுப்பு, கவுண்டமணி குடிச்சிட்டு கடவுளுக்கு எதிராக பாடுற பாட்டாகட்டும், கடவுளுக்கு எதிராக இருக்காது, ஒரு எங்களை இந்த நிலைமையில வச்சிருக்கியேன்னு சொல்லி திட்டி பாடுவார். ஆமாம் ஆமாம். கோடியிலே பிறந்தாலும் கோடியிலே பிறந்தாலும் போகிற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி, மனுஷன் வந்து பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எங்கிட்ட தான் ஏன் வரணும், எங்க சுடுகாட்டுக்கு தான் அவன் அதை நினச்சிக்கிட்டு செயல்படுங்க அப்படின்ற தத்துவ பாட்டுகளாகவே நம்ம வச்சாரு. அதெல்லாம் ஓகேவா இருந்துச்சு சார் இளையராஜா. அதெல்லாம் ஏன்னா இது வேற வரும், அவர் வந்து கொஞ்சம் பிற்போக்குவாதியாக நடந்துக்கிறாரு, ஒரு திராவிட கம்யூனிஸ்ட் தத்துவங்களுக்கெல்லாம் எதிராக இப்போ இருக்காரு, ஒரு ஆன்மீகவாதியை தன்னை போர்ட்ரேட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு விமர்சனமாக வந்துட்டு இருக்கு இப்போ. ஆனால் பார்த்தா அவர் அந்த மாதிரி பாட்டெல்லாம் அப்போ இசையமைச்சிருக்காரு, எழுதியிருக்காருன்னா அவரு அப்பயுமே ஆன்மீகவாதியாக தான் இருந்திருக்காரு. ஆரம்பத்திலேயே சாமி கும்பிடுற பழக்கம் கொண்டவருக்கு, கோயிலுக்கெல்லாம் போவார். ஏன்னா அவரோட நெருக்கமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் திடீர்னுலாம் புதுசாலாம் வேஷம் போட்டுக்க மாட்டார் அவர், அப்படி கிடையாது. அவங்க அண்ணாலாம் வந்து கம்யூனிசம் பாவலர், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்களாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் இயக்கங்களே வந்து பிஜேபியோட ஒரு தடவை கூட்டு சேர்ந்தாங்கல்ல,
வாஜ்பாய் பீரியட்ல. அவர் தொங்கு சட்டசபையா இருக்கும்போது ஒன்னானாங்க. அப்போ ஏன் நீ வெளியில இருந்து ஆதரவு. அப்போ அவங்க இது மாறிட்டாங்களா, பிஜேபி போயிட்டாங்கன்னு அர்த்தமா? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி போவாங்க சார், இல்லையா? இந்த மாதிரி நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி லெலின்னு பீம்சிங் சார் இருக்கா இல்லையா, பீம்சிங் தெரியல, எடிட்டர் லெலின், அவர் எனக்கு அவர் கூட எனக்கு பழக்கம் வந்துச்சு. அவர் வந்து பெரியால் என்ன ஒரு ஃப்ரெண்டாக கூப்பிட்டுட்டு சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னா, அந்த பாக்யராஜ் சார் இருந்தல்ல, அந்த போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கேப் வெளியில் எங்கேயாவது போகிறதுக்கு கூட்டும் போவார். அவர் கோயிலுக்குலாம் கூட்டும் போவார். அப்போ கூட்டும்போது நாங்கள் வந்து வேதாத்திரி மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் எங்கள் தேனாம்பேட்டையில். அவர் தியானம்லாம் சொல்லிக் கொடுப்பாரு, யோகாலாம் சொல்லிக் கொடுப்பாரு. அது 1 மாதம் பயிற்சி. அப்போ இளையராஜா, கங்கைமரன் சார், லெலின் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்ன கூட்டு போவார். நாங்கள் 4-5 பேர் அங்கே உட்காந்துக்கிட்டு இது பண்ணுவோம், யோகாலாம் பண்ணுவோம். அப்பத்துலேருந்து இளையராஜா சார் வந்து இவங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னா, சித்தர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லா இடத்துக்கும் போவார். அவர் வந்து ரொம்ப சீப்பான அரசியல் இது மதவாதியெல்லாம் கிடையாது. அவர் ஆன்மீகத்தை கூட பகுத்தறிவான ஒரு கோட்டத்தில் தான் கொண்டு போவார். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.